வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி சோமரசப்பேட்டை. சோமரசப்பேட்டை சொன்ன உடனே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாரை பார்க்க வந்திருப்பேன்னு. திருமதி தங்கமாமி தான் பார்க்க வந்திருக்கோம். திருமதி தங்கமாமி வந்து இன்றைக்கி நமக்கு என்ன ரெசிபி சொல்லி தரப்பாங்கன்னா, நம்ம வந்து மோர் குழம்பு பண்ண போகிறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த மோர் குழம்பு கல்யாண மண்டபத்தில் பண்ணுற மோர் குழம்பு. இது வந்து நம்ம 35 வருஷமாக நம்ம மண்டபங்களில் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா கல்யாணங்களுக்கு பண்ணுறோம், எல்லா ஆர்டர்களுக்கு பண்ணுறோம். இது கெட்டு போகாது. இந்த மோர் குழம்பு மற்றவங்க பண்ணுறதுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம இப்போ வந்து சாதாரணமாக வரமிளகா, மல்லி, கடலை பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து காய் இதுக்கு என்ன காய் வேணாலும் போடலாம். ஓகே. நீர் பூசணிக்காய் போடலாம், வெண்டைக்காய் போடலாம். அது எதுவுமே கிடைக்கலன்னா நம்ம வடை மாவு கூட உருட்டி போடுற மாதிரி போடலாம். போண்டா மாதிரி பண்ணிக்கலாம். வெங்காயம் பக்கோடா. ஆமாம், அது மாதிரி நம்ம என்ன பிடிக்குதோ அதை பண்ணிக்கலாம். தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, முழுதனியா, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் தேங்காய், இஞ்சிலாம் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் வந்து இந்த மோர் குழம்பு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அந்த முழுதனியை எதுக்காக இதில் யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? முழுதனியை வந்து வாசனை தூக்கி கொடுக்கும். வெறும் பச்சை மிளகா மட்டும் போடாமல் அதை தனியாக யூஸ் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு கெட்டும் போகாதது. இந்த ரெசிபியில் நம்ம எதுக்காக வந்து இந்த கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? தோரம்பருப்பு வந்து வாசனைக்கு பண்ணுறோம். கடலைப்பருப்பு வந்து சில பேர் வந்து அரிசி மாவு போடுவாங்க. அரிசி மாவு போட்டால் குறகுலான்னு போயிடும். இதில் கடலைப்பருப்பு நம்ம ஊற வச்சோம்னா அதுவே திக்னஸ் ஆகிடும். ஓகே. இந்த மோர் குழம்பு பண்ணும்போது வந்து நீங்கள் அந்த தயிர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த தயிரை வந்து என்ன மாதிரி பக்குவத்தில் யூஸ் பண்ணணும், புளிப்பு தன்மை எப்படி இருக்கணும், புளிப்பு இல்லாமல் யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்பா A1. வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த மோர் குழம்பு பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற வைக்கிற மசாலா இதுக்கு அரைக்கிறதெல்லாம் ஊற வைக்க போகிறோம். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வரமல்லி, பெருங்காயம், வரமிளகாய், இதை நம்ம ஊற வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த மோர் குழம்பு ப்ராப்பராக எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? ஓகே. வெண்டைக்காய் 1/4 கிலோ, தயிர் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கணும். தேங்காய் வந்து ஒரு மூடி வச்சுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 6 மிளகாய் வச்சுக்கலாம். வரமிளகா ஒரு 6 மிளகாய், துவரம்பருப்பு 100 கிராமு, கடலைப்பருப்பு 100 கிராம், மல்லி 50 கிராம், ஜீரகம் ஒரு 10 கிராம், மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை, உப்பு வந்து தேவையான அளவு, பெருங்காயம் வந்து ஒரு கட்டி, இஞ்சி ஒரு துண்டு, கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தாளிப்போம். கடுகு ஒரு ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் வந்து எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். ஊற்றினா நல்லா தான் இருக்கும். மோர் குழம்புக்கு மற்ற எண்ணெய்களோட தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவோ அல்லது ஒரு சின்ன உருண்டை அளவோ புளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 5லேருந்து ஒரு 8 பேர் நம்ம சமைக்கலாம். 10 பேர் கூட சாப்பிடலாம். 10 கூட சாப்பிடலாம். தேவையான அளவு பண்ணிக்கலாம், வேண்டாம் கம்மி பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதே வந்து வரமிளகாய் இல்லாமல் வெறும் இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், ஜீரகம் இதை அரவை கொடுத்து நம்ம அது ஒரு மோர் குழம்பு பண்ணலாம். அந்த மெத்தட்லாம் நான் பண்ணுவேன். எப்பவுமே வீட்டில் பண்ணும்போது தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் பச்சரிசி போடுவேன். வரமல்லி, மிளகாய் போடலைன்னா அது ஒரு மாதிரி இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த வரமல்லி நான் போட்டு நான் பண்ணதில்லை, ஸோ அதனால தான் நான் கேட்டேன். நல்ல விஷயம். மண்டபங்களில் பண்ணும்போது நம்ம பெரிய வேலைகளுக்கு அதை போடுறோம். வரமிளகா வாசனையாக இருக்கும். வரமல்லி. ரெண்டாவது, மிளகு நாங்கள் வந்து சேர்க்கறது கிடையாது. ஏன்னா மிளகாயும் சேர்த்து மிளகும் சேர்த்து ஒரு எல்லாமே வந்துடும். அப்படியா? மிளகு சேர்ப்பாங்களா? மிளகு வந்து போடுற ஜீரகம் மட்டும்தான் இதுக்கு நாங்கள் போடுறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம போட்டால் அது அதோட டேஸ்ட் நமக்கு மாறிடும். அதனால போடுறது இல்லை. உளுந்தம்பருப்பு தாளிக்கிறாங்க. நான் அது கூட ஒரு இடத்துல பார்த்தேன். வெந்தயம், உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாம். அப்போ எல்லா காய்களுக்கும் நம்ம உளுந்தம்பருப்பு தாளிக்கிறோம், வெந்தயம் தாளிக்கிறோம். ரெண்டாவது, வெந்தயம் தாளித்தோம்னா வாயில் நமக்கு அம்பிடும்போது கசப்பு வரும். சரி, ஓகே. ரெண்டாவது, கருப்பாகும். மிளகாய் தாளிக்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன். மிளகாய் தாளித்தோம்னா அந்த மோர் குழம்புனுடைய கலர் வந்து அந்த மிளகாய்ன்ற கலர் மோர் குழம்புல இறங்கிடும், மாறும். மோர் குழம்பு வெள்ளையாகவே இருக்காது, அது ஒரு சாயம் மாதிரி போயிடும். இப்போ நம்ம பண்ணுறது மஞ்சள் கலரில் பண்ணுறோமா? ஆமாம், நல்ல விஷயம். மஞ்சள் அது ரொம்ப மஞ்சள்லாம் கொடுக்கக்கூடாது, நம்ம லைட்டாக இருக்கணும், நல்லா இருக்கும். ஓகே. பார்க்க நம்ம சாப்பிட தூண்டணும். நல்ல விஷயம். இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வரமல்லி, ஜீரகம், வரமிளகாய். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? இது ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் ஊறிடும். இது ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. என்ன காரணத்துக்கு ஊற வைக்கிறோம்? அப்படியே அரைச்சா மசியாது. அப்படியே எடுத்தா திப்பியே நிற்குமே, மசியாது. ஊற வைக்கிறது நம்ம முன்னாடி சமையலுக்கு வந்து ஊற வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு கூட இதை அரை வைக்க போடலாம். நல்ல விஷயம். பார்த்தீங்களா,
அந்த கடலைப்பருப்பு, அந்த துவரம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருப்போம். அரை மணி நேரம் வரும். சரி, ஓகே. இப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டாலும் இல்லை கொஞ்சம் இந்த ஊற வச்ச அழுக்கு இதில் இருந்தாலும் நம்ம இதை தண்ணி கொஞ்சம் எடுத்துடுறோம், வடிகட்டுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் போட போகிறோம், தேங்காய், இஞ்சி போட போகிறோம். இந்தாங்க. மிளகாய் போட்டோம், பெருங்காயம். இப்போ இது அரைக்கிற பக்குவம் எப்படி இருக்கணும்? இது வந்து நைஸாக தான் அரைக்கிறது. ஓகே. ஏன்னா மல்லி இதெல்லாம் வந்து திப்பியாக நிற்கக்கூடாது. ஓகே. நம்ம நைஸாக அரைச்சிடணும். அரைச்சாதான் குழம்பு வந்து நல்லா ஒரே சீராக இருக்கும். சரி, ஓகே. இல்லாட்டி அரவை தனியாக கீழேயும் மேலே தெளிவாகவும் இருந்தால் நல்லா இருக்காது. வாயில் சாப்பிடும்போது திப்பியாக படும். அதனால நல்லா நைஸாக அரைச்சிடணும். நைஸாக தான் அரைக்கணும். ஓகே. இப்போ அடுத்தாப்புல இதுக்கு என்ன காய்ங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பூசணிக்காய் போடலாம். பூசணிக்காய்னாக்கா வெறுமையே உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வடிகட்டி போட்டுடலாம். சரி, ஓகே. வெண்டைக்காய்க்கு தான் நம்ம கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா அது வளவளப்பாக இருக்கும். சரி, ஓகே. தண்ணியில் போட்ட உடனே கொதான்னு போயிடும். ஆமாம், அந்த தண்ணி அந்த பிசுறு அதுக்காக வெண்டைக்காயை நம்ம வேக வச்சு புளித்தண்ணி ஊற்றி மஞ்சள் போட்டு வேக வைக்க போகிறோம். மீதி எந்த காயினாலும் புளி தேவையில்லை. பர்டிகுலராக வெண்டைக்காய்க்கு மட்டும் புளி தண்ணி மட்டும்தான் நம்ம நீர் புளியை கொஞ்சோண்டு ஊற்ற போகிறோம். இப்போ வந்து இதை தண்ணி ஊற்றுறோம். ஓகே. அதாவது வெண்டைக்காய் வேக வைக்கிறது. வெண்டைக்காய் வேக. சரி, ஓகே. மற்ற காய்க்கு புளி தேவையில்லை. இப்போ வெண்டைக்காய்க்கு ஊற்றுறோம். தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். இதுலேயே புளியை ஊற்றி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டுருவோம். இது கொதிக்கும் போது தான் வெண்டைக்காயை போடுறது பழக்கம். ஏன் பச்சை தண்ணியில் போடாது? ஐயா, இது விளவலன்னு போயிடுமே. பார்த்தீங்களா? நல்ல டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நார்மலாகவே வெண்டைக்காய் வந்து சில பேர் குடிப்பாங்க, வெண்டைக்காய் தண்ணி குடிப்பாங்க. நீங்கள் அந்த பச்சை தண்ணியில் வெண்டைக்காய் போட்டோன்னே அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொதிக்க விட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. வராது. புளி தண்ணி கொஞ்சோண்டு புளி சேர்க்கறதுனால ஒத்தையாக அது வந்துடும். சரி, ஓகே. அடுத்து இப்போ நம்ம புளி ஊற்றலாம். அதாவது அந்த தண்ணி ஊற்றின பிறகு புளி தண்ணி ஊற்றிடும். அந்த புளி தண்ணி அவ்வளோதான். ஆமாம். ரொம்ப புளி ஊற்றினோம்னா வெண்டைக்காயில் புளி ஏறிக்கும். ஓகே. அதனால சும்மா லைட்டாக சும்மா அந்த வெண்டைக்காய் பிசு போடுறதுக்கு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் சும்மா துளியோடு ஊற்றுவோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் போதும்ல? போதும். தண்ணி புளி தான், கெட்டி புளியெல்லாம் கிடையாது. இந்த வெண்டைக்காயில் கலர் வர்றதுக்காக மஞ்சள் பொடி போடுறாங்க. சரி, ஓகே. ஏன்னா கொதிக்கும் கலர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா? ஆமாம். இதுக்கு பிறகு இது கொதித்த உடனே நம்ம வெண்டைக்காய் இதில் சேர்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கொதிக்க விட்டலாம். ஆமாம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா நீட்டமாக சாம்பார் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறோம். எண்ணெயில் போட்டு நீங்கள் போடுறதா இருந்தால் நைஸாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொடிசாக நைஸாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு அதில் போடுறதா இருந்தால் எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறாங்க, கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சூடில் போட்டு எடுத்தீங்கன்னா வெண்டைக்காய் உடனே வெந்துடும். இது வந்து கலர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம மோர் குழம்புலேயே இந்த காய் வந்து கலர் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டோம்னா கண்ணங்கரைன்னு போகும். நீங்கள் மறுபடியும் அந்த எண்ணெயை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஓகே, ஓகே. அதனால் இது மாதிரி நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து உப்பு போடுறோம். ஓகே. நம்ம கொஞ்சமாக காய்க்கு தகுந்தது போடுறோம். சரி, ஓகே. ஏன்னா அதில் நம்ம மோர் குழம்புல வேறு உப்பு போட போகிறோம். காய்க்கு இது போதும், பிடிச்சிக்கும். இப்போ இந்த காய் வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? காயை வடிகட்டிக்கிறோம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த குழம்புக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறோம். ஓகே. அரைச்சி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பேஸ்ட்டு. நைஸாக அரைச்சி நம்ம வந்து தனியாக மல்லி போடுறதுனால அது கிட்ட வாயில் அமுடும். அதனால நைஸாக அரைச்சிட்டோம்னா இதில் ஒன்றும் இல்லை, எல்லாமே இதில் நைஸாக அரைச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து நம்ம தயிரை நல்லா கடையணும், மோர் ஆக்கிக்கிறோம். மத்து இப்போ எல்லாரும் வச்சுருக்கிறோம், மத்தில் கடையலாம். மத்து இல்லை அப்படின்னா மிக்சியில் தயிரை ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்தா மோர் ஆகிடும். அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். நிறைய பேர் வந்து மோர் சாப்பிட்றாங்க. மோர் எதுக்காக சாப்பிட்றாங்க? மோர் வந்து உடம்புக்கு எல்லாமே மோரில் இருக்கே. மோர் ஒன்று இருந்தாலே போதுமே. உடம்பு குளிர்ச்சி கொடுக்கும். குளிர்ச்சி, இரும்பு சத்து, நமக்கு நல்லது, ஜீரண சக்தி, வயிறு எரிச்சல், அல்சல் இதெல்லாம் வராது. அதனால் மோர் வந்து உபயோகம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. வீட்டில் நீங்கள் மோர் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து அந்த தயிரை நல்லா சிலுப்பி அந்த மேலே இருக்க அந்த கொழுப்பை எடுத்துடணும், ரைட்டா? எடுத்து வச்சுட்டு தான் சிலுப்புறது. தயிரில் இருக்கிற ஆடையை நம்ம மேலாக எடுத்து வச்சுட்டு
அதுக்கப்புறம் ஃபில்லப் பண்ணணும். அப்போ தான் அந்த மோரில் கிடைக்கிற எல்லா பழமும் கிடைக்கும். அதையே ஒரு 10 நாளைக்கு எடுத்து வச்சு நம்ம வெண்ணெய் வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம், அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும். நல்லா கெட்டி மோராக இருக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலராக மோர் குழம்புக்கு புளிச்ச தயிர் இருக்குமா புளிக்காத தயிரா எப்படி? ரெண்டும் கலந்து வச்சா தான் நல்லாயிருக்கும். ஓகே. நீங்கள் இது மாதிரி மோர் குழம்பு பண்ணும்போதெல்லாம் எத்தனை பேருக்குலாம் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் 1000 2000 பேர் 3000 பேர் எல்லாம் மண்டபத்தில் இதே மாதிரி பண்ணுறது தான். சரி, ஓகே. இப்போ என்ன எவ்வளோ நேரம் பண்ணது? இது அவ்வளோதான் முடிஞ்சு. ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான் இல்லை? அவ்வளோதான். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரைட்டா? ஆமாம். கொஞ்சம் அந்த கெட்டியான டெக்ஸ்சரில் ஸ்மூத்தான ஒரு பக்குவத்தில் வந்திருக்கு. கெட்டி மோர். கெட்டி மோர், அதாவது கெட்டியான பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தண்ணியாக இருந்தால் என்ன ஆகும்? ரொம்ப தண்ணியாக இருந்தால் நீத்து போன மாதிரி ஆகும். மறுபடியும் மாவு போட்டால் நல்லா இருக்காது. ஆனால் இதுக்கு அதுக்காக தான் நம்ம கடலை பருப்பு இதில் போட்டிருக்கோம் ஏற்கனவே. புரியுது, நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா மத்து போட்டு சிலிப்பி எடுத்து வச்சுங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் வெந்து போச்சான்னு பார்க்குறோம். ஓகே, நல்லா வெந்து போச்சு. நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்து போச்சு. சுத்தமாக புதுசு புதுசு இல்லாமல் ஒத்தையாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த புளி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். புளி தண்ணி லைட்டாக போடும். நல்ல விஷயம். ஸோ இருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் எடுத்துரும். இந்த தண்ணி இன்கேஸ் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணலாமா ரெசிபியில்? இந்த ரெசிபியில் பண்ண முடியாது. உங்களுக்கு வேற வீட்டில் காய் பண்ணால் அதில் கூட நம்ம அதில் ஊற்றிக்கலாமா? பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். சரி, ஓகே, டன். இப்போ மோர் வந்து கெட்டி மோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த அரவையை போட போகிறோம். இதுக்கப்புறம் இப்போ வந்து மஞ்சள் பொடி போடணும். ஓகே, நான் போடுவோம் மஞ்சள் தூள்? போடுவோம். ஓகே, இன்னும் கூட போட்டுருங்க. இன்னொரு இது அதே மாதிரி போடுங்க. போதும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் உப்பு போடணும். இதுக்கு தேவையான உப்பு போடணும். கல் உப்பா? கல் உப்பு போதுமா? இன்னும் கொஞ்சம். போதும். ஓகே. ஸோ பேசிக்காக வந்து இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா, உப்பு, அந்த தயிரோடு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது கெட்டியான தயிரில் மோர் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. இப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து கலர் தெரியாது. ஓகே. இப்போ கலர் இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம குதிக்கும் போது லைட்டாக கலர் மாறும், கலர் வந்துடும். சரி, ஓகே. அது இல்லை நம்ம போட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப மஞ்சள் ஆகிடும், அதிகமாகிடும். அதுதான் கணக்கு. சூப்பரான டிப்ஸு. இது நமக்கு கொதித்து வரும்போதே கலர் வரும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம அதை அடுப்பில் வச்சு நம்ம ஓகே. அந்த வெண்டைக்காய் எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம இதை போட்டுட்டு போடலாம். இதில் போட்டுடலாமா? போட்டுட்டு அதில் ஊற்றிடலாமா? அதில் ஊற்றிட்டு நம்ம போடலாம். அந்த மசாலா தயிர் எல்லாத்தையும் ஊற்றி கடையில் ஊற்றியாச்சு. இது அடுப்பை பற்ற வச்சு கொதிக்கலாமா? இந்த வெண்டைக்காய் போடுறது போட்டுடலாமா? போடலாம். சரி, வச்சுட்டு போடலாம். ஏறும்போது போடலாம். இப்போ போடலாமா அப்புறம் போடலாமா? இல்லை, முன்னாடியே போடலாம். சரி, நாங்கள் போட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் ஓகே. இப்போது இந்த தயிர் வந்து எப்பயுமே வந்து இந்த அடுப்பில் ஊற்றின பிறகு இந்த குக் பண்ணுற பக்குவம் எப்படி இருக்கணும்? இது வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. ஓகே. எந்த மோர் குழம்புமே கொதி வரக்கூடாது. கொதி வந்தால் கொதிக்க அதை நீத்து போயிடும். அதாவது பிரிஞ்சு போயிடும், நீத்து போயிடும். இது எல்லாமே ரசம் எப்படி நுரக்கட்டி வருது அது மாதிரி இது நுரக்கட்டி வந்தோடனே இறக்கிடணும். இதுக்கப்புறம் அந்த தாளிப்பு கடைசியாக கீழே நம்ம இறக்கி எடுத்துட்டு தேங்காய் நல்லா தாளிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த அடுப்பில் வெண்டைக்காய்லாம் போட்ட பிறகு அந்த 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாறுது, கலர் வருது. அதனோட மஞ்சள் வந்து லைட்டாக லெமன் கலர் அதில் இப்போ வருது. இது இப்போ கொதியும் வரல, ஆனால் மெல்ல வருது, கொதி வருது. இப்போ இது வந்து ஒவ்வொன்றா பபுள் வருது பாருங்க, கட்டி வருது. ரைட், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருந்தால் எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஓகே. இப்போ நல்லா பொங்கி கட்டி பொங்கி வந்துடுச்சு. ஆனால் கொதிக்கலை, நம்ம கொதிக்க விடலை. இப்போ நம்ம அது இந்த இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது இதை கீழே இருக்கு நம்ம இதுக்கு தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கிறோம். தேங்காய் எண்ணெய். வேறு எண்ணெய் வந்து இதுக்கு ஊற்றினா எடுப்படாது. ஓகே. என்ன காரணத்துக்காக பர்டிகுலராக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம்? அவியல் இந்த தயிர் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றினா அது வாசனை எடுத்து கொடுக்கும். ஓகே, சூப்பர், நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுறோம். அப்புறம் இதுக்கு வரமிளகாயோ உளுந்தோ நாங்கள் வந்து போடுறது கிடையாது. ஓகே. ஏன்னா வரமிளகாய் இந்த எண்ணெயில் இதாகி அதில் போன உடனே என்ன ஆகுன்னா அந்த வரமிளகாயுடைய கலர் கூட அதில் வந்து மாறிடும். அந்த கலர் வந்து இருக்காது. சரி, அதனால வெறும் கடுகு கருவேப்பிலை இருந்தது, அவ்வளோதான். சரி, ஓகே. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சை கருவேப்பிலை போடுறோம். சரி, ஓகே. கடுகு வெடிக்காமல் இருந்தால் கசக்கும். ஓகே, அதனால நல்லா புரியும். நல்லா கடுகு பொரியணும். ஓகே. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மோர் குழம்பு போடுறோமா? இதை வந்து அதில் போடுறோம். ஓகே. தாளிச்சு இருக்க அந்த கடுகு பச்சை கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுறோம். ஓகே.
இந்த தேங்காய் எண்ணெயில் தாளித்த உடனே அந்த வாசனை கமகமகமான வருது. சூப்பர். இப்போ ரெடி ஆகிடுச்சுல, டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பார்த்துடலாம். இப்போ வந்து உப்பு பார்க்கலாம். உப்பு தேவையில்லை, கரெக்டாக இருக்குது. போட்டதே கரெக்டாக இருக்குது. அப்பா A1. உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ், பிரமாதம். A1 சூப்பரான டேஸ்ட்டு. அதாவது ஒருத்தர் கை பக்குவம் வந்து அந்தளவுக்கு பிரமாதம் சொல்லுவாங்கள்ல, கரெக்டாக தெளிவாக எப்படி பண்ணணும், எந்த பொருளை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மாமி இந்த மோர் குழம்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பர்டிகுலராக அந்த மல்லி வேறு வாசனை இருக்குது, அந்த பச்சை மிளகா காரமும் இருக்குது. அதாவது காஞ்ச மிளகா காரம், அந்த பச்சை மிளகா அந்த ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட்டு, தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும். இது வந்து அவசரத்துக்கு கொதிக்க விடாமல் கூட பண்ணலாம், பச்சையாக கூட பண்ணலாம். இந்த மோர் குழம்பு பண்ணால் 2 நாள் வச்சுக்கலாம், ஒன்றும் கெட்டு போகாது, புளிப்பு தன்மை அதிகமாகாது, ஒன்றுமே ஆகாது. நைஸ் சூப்பராக வந்திருக்கு, அருமையாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதெல்லாம் கூட இல்லை, அப்படியே நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம். ரியலி தி பெஸ்ட். இந்த மாதிரி அல்டிமேட்டான மோர் குழம்பு உண்மையாகவே ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு. சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் வந்து பெரியாண்டவர் கேட்டரிங் சர்வீஸ் திருச்சியில் வயலூர் ரோட்டில் சோமர்சம்பேட்டில் இருக்கோம். எங்கள் நம்பர் வந்து 9443203742. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். இதே மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு சூப்பர் ஸ்பீஸ் நிற்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.